ஹாய் காய்ஸ், வணக்கம். மிட் ஆஃப் தி டூ ஐடல்ஸ் சீரீஸ் நம்பர் 8 பார்த்துடலாங்களா? லாஸ்ட்டாக என்ன நடந்துன்னு சின்னதாக ஒரு ரீகேப் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். தயங்க என்ன பண்ணியிருப்பார், உங்கள் கையை பிடிச்சிட்டு வேகமாக எடுத்துகிட்டு போயிருப்பார். அதோட கட்டாயம் இருக்கும். அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். என்ன தயம், கை விடுங்க. என்னடி என்ன தும்புற உனக்கு? என்ன பண்ணிகிட்டு இருந்த? தயம் கை விடுங்க. உங்ககிட்ட ரொம்ப நார்மலாக பேசிடுறேன். கை விடுங்க. நான் நார்மலாக தாண்டி பேசுகிறேன். அப்நார்மலாக பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், நீங்கள் நிற்கவே மாட்டோமா? என்ன பேசுவீங்க? இல்லை எனக்கு புரியல, என்ன பேசுவீங்கன்னு கேட்குறேன். டைம் ஆச்சு, டான்ஸ் கிளாஸ் போகணும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை உதறிட்டு காலில் போயிட்டு உட்காந்துட்டு இப்போ நீங்கள் மட்டும் உட்காந்துட்ருக்கீங்க கேஷுவலாக. என்னடி தும்புறான்னு கேட்குறேன். ஆமாம் தயா, திமிரு தான். பொண்டாட்டி இல்லை, கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி தான். ஒன்றும் இல்லை, பாதியாவது இருக்கணும்ல, அந்த திமிரு தான் கொஞ்சம் பேசுன்னு நினைக்கிறேன். டான்ஸ் கிளாஸ் டைம் ஆகுது, போகணும். உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. போங்க. ஏய் போங்க தயம், போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் பார்க்கவே இல்லை. அடுத்த நிமிஷம் அவருமே கார் எடுத்துகிட்டு டான்ஸ் கிளாஸ் போயிருப்பார். நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே பேசவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அப்படியே நீங்கள் மட்டும் கிளாஸ் போயிருப்பீங்களா? ஏய் ஏய் நில்லுடி தயம், உங்ககிட்ட பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காது என்ன? இதோ பாரு தயம், எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது. என்னோடய மூட் வந்து சேஞ்ச் பண்ணாதானே, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கிளாஸ் போகிறீங்க. அவங்க டான்ஸ் அப்படியே கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளெக்ஸி மூமெண்ட்ஸ் மட்டும் வரமாட்டேங்குது. அவர் உங்களை டச் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். அந்த இடுப்பை இப்படி பெண்ட் பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படின்னு உங்கள் இடுப்பையும் உங்கள் அந்த செஸ் பாட்டுக்கு பக்கத்தில் சைடில் அது என்ன சொல்லுவாங்க, அந்த விலா எலும்பு பக்கம் அந்த சைடும் இப்படி டச் பண்ணி இப்படி வந்து ஸ்ட்ரெச்சஸ்லாம் இப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களை டச் பண்ணி சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. வேண்டாம், அது அப்புறமா சொல்லிக் கொடுங்க, இது இப்போ மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவருக்கு ஆர்டர் போட மாதிரி இருக்குமா? என்ன வயன் திமுறா உனக்கு? இல்லை எனக்கு புரியல, நீ மாஸ்டரா நானா? நான் சொல்கிறது நீ கேட்குறந்தாங்க இல்லை இல்லையா? மூடிட்டு கிளம்பு நீ. இல்லை மாஸ்டர், இதை பார் வயன், உனக்கு பிடிச்ச கால் எல்லாம் கேட்கல. டான்ஸ் வேணும் வரணும் அப்படின்னா நான் சொல்கிறபடி நீ கேட்டால் மட்டும்தான். இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு வச்சுக்க. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டான்ஸ் அது ரிப்பீட் மோடில் போயிட்டே இருக்குது. அவர் டச் பண்ணாதான் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே செம்ம டென்ஷன் ஆகுதா? இதோ பாரு வைன், இப்படி நில்லு, இப்போ இப்படி வை, இப்படி நில்லு, இப்படி வள. மாஸ்டர் ப்ளீஸ், இந்த மாதிரி வேண்டாம் மாஸ்டர், ப்ளீஸ். எனக்கு புரியல வைன், என்ன ட்ரை பண்ணுற? நான் அதான் ஒன்று தப்பாக இதை பண்ணுறேண்ணா? இல்லை முடிட்டு டான்ஸ் தான் இது, பண்ண அது மட்டும். இல்லை மாஸ்டர், இல்லை வேண்டாம். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு ஒரு மாட்டு வெளில போயிருப்பார் டக்குன்னு. டேய் தயாங் ஏய் நாயே, என்னடா சொல்லி வச்சாக்கிட்ட? என்னடா டான்ஸ்க்கு டச் பண்ணி சொல்லி கொடுத்தா ஓரம் பண்ணுறா? நேற்றே சொன்னான் உங்ககிட்ட, நேற்றே சொன்னான்லடா. ஆமாம் சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? ஓரம் பண்ணுறா. ஃப்ளெக்ஸி டான்ஸ்லாம் சுத்தமாக வர மாட்டேங்குது அவளுக்கு. சுட்டுப்பட்டால் கூட வராது. இதேமாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தா வரும், டச் பண்ணவே கூடாதுன்றா. இப்போ இப்படி பண்ணால் அப்படி பண்ணுறா, இப்படி வளனா அப்படி வளைக்கிறா. என்னடா அது? எனக்கு தெரியாப்பா. ஃப்ளெக்ஸி டான்ஸ் நான் சொல்லி கொடுத்தா தான் வரும். அப்படி வரணும் அப்படின்னா நான் டச் பண்ணி தான் சொல்லிக் கொடுப்பேன். அது உன் பொண்டாட்டியாக இருக்கட்டும், உன்னோட எவ்வளோ வேணா இருக்கட்டும், அவகிட்ட சொல்லு. தயங்க அப்படியே டென்ஷனாக இருக்குமா? என்னையும் வந்து ஜங்கு கூட மேட்டரில் இப்போ ஒரு செம்ம டென்ஷனாக இருப்பார். இப்போ வந்து ஜிமின் வர கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரா? டேய் நான் பார்த்துக்கிறேன், 10 மினிட்ஸ் வெளிலறா. டேய் ஏதாவது பண்ணுற, 10 மினிட்ஸ் வெளிலரு, நான் அவளை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரூமில் அந்த டான்ஸோடைய ரூம் வந்து ரொம்ப பெருசாக, ரொம்ப அப்படியே லாங்காக அப்படியே இருக்குமா. அந்த ரூம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ உங்ககிட்ட தான் வராரு. உங்களுக்கு பேக் சைடில் தயாங்க வராருன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ட்ரிப்பிள் சைடுமே வந்து அப்படியே கிளாஸால் இருந்துகிட்ருக்குமா. வாங்கி திரும்ப என்ன தயம், திரும்புடி, திமிரு பிடிச்சவளே திரும்பு. இல்லை தயம், என்ன வேணும் சொல்லு. நீ மட்டும் இப்போ திரும்பலன்னு வச்சுக்கேன், செவில் எப்படி பிஞ்சிரும் நீ உனக்கு. சரி ஓகே. என்னடி ஃப்ளெக்ஸி டான்ஸ்லாம் வராதா? என்ன அவன் டச் பண்ணி சொல்லி கொடுத்தா உனக்கு என்னடி? ஏதாவது எங்கேயாவது ஏறுதா? அதனால தான் அவன் டச் பண்ணும்போது தட்டி விடுறியாம்மா? சொல்லுடி, மூட் ஆகுதா? இல்லை வேறு மாதிரி ஏதாவது தோணுதா? உன்னோட புத்தி இவ்வளோதான் தான் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான் நினைக்கிறேன். இதை தாண்டி உனக்கு வேறு எதுவும் யோசிக்க தோணவே இல்லைல்ல? தோணாது.
தோணாது. எல்லாம் நார்மல் மனுஷனே கிடையாது தயா. நார்மல் மனுஷனே இல்லை. நீ ஒரு சைக்கோ பீஸ்டடா. பீஸ்ட். உனக்கு இப்போ கூட புரியலல்ல? புரியாது. புரியவே புரியாது. என்னை சுற்றி என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. ஜங்குக்கு என் மனசு வழியாக எல்லாம் நுழைய பார்க்குறான். இவன் என் உடம்பு வழியாக நுழைய பார்க்குறான். ஆனால் நீ எல்லாத்தையும் ஜஸ்ட் நோட் பண்ணிட்டு தான் இருக்கலே தவிர புரியவே மாட்டேங்குது தயா. இப்போ கூட உனக்கு புரியல. அவள் தொடுறது எனக்கு பிடிக்கல தயா. உனக்கு இப்போ கூட நான் ஓப்பனாக பேசுறது உனக்கு புரியலல்ல? புரியலையா தயா உனக்கு? என்னடி என்ன ஃபீலிங்ஸ் மயிரான்னு கேட்குறேன். ஓ, நீ இப்போ கூட என்ன சொல்லுவ? என்ன அரிக்குதாடின்னு கேட்ப அதானே? என்ன ஃபீலிங்ஸான்னு கேட்குற அதானே? நீ கேட்பதா? ஏன்னா உன்கிட்ட நான் ஃபீலிங்ஸ் காமிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். திரும்பவும் காமிக்கிறல. பொம்பளை புத்தி இல்லை. பொம்பளை புத்தி உன் பின்னாடியே சுற்றுது. புருஷன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றுது. நான் இதெல்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்டேன்னு வச்சுக்கேன். நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, அவனை வர சொல்லு. அவன் இங்கே தொட்டும். தேங் என்னை பாரு தேங். அவன் இங்கே தொடட்டும். இங்கே தொட்டு இப்படி அப்படி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறாரு மாஸ்டர். கரெக்டாக சொல்கிறாரு. உன் பொண்டாட்டிக்கு தேங் இல்லை. உன் பொண்டாட்டி இல்லை. இந்த ஒயினுக்கு புரியுதில்ல தேங் பாரு என்ன பாரு தேங். நான் ஒன்றா தான் பார்த்துட்ருக்கேன். நீ பாரு என்ன. அவன் இங்கே அங்கே தொட்டு ஆடுறதுக்கு ஃப்ளெக்ஸி டான்ஸுன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன? அப்புறம் இன்னொரு டான்ஸ் ஏதோ சொன்னாங்களே, இன்னும் ரொம்ப ரொம்ப அப்படியே என்ன தெரியுமா, ஜெல்லு மாதிரி தயாங். ரொம்ப ஜெல்லு மாதிரி அந்த மாதிரிலாம் ஆடட்டுமா? சொல்லு தயாங். உன் பொண்டாட்டி என்னடி? என்ன பொண்டாட்டினா வேணாம் ஆடாடி அப்படின்னு சொல்கிறோன்னு நினச்சியா? ஆடணும். உன்னை இன்வெஸ்ட் பண்ணி தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். ஓ, ஓகே தயாங். நீ இன்வெஸ்ட் பண்ணி தானே கூப்பிட்டு வந்திருக்க. ஓகே, நீ போயிட்டு மாஸ்டர் வர சொல்லுண்ணே, நான் ஆடுறேன். எப்படி ஃப்ளெக்ஸி டான்ஸுன்னு ஜிம்மின் கூட கட்டி பிடிச்சி தழுவி இப்படி ஆடுற தயாங். முடிஞ்சால் அதையும் தாண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீலிங்ஸை கொடுத்து அவர்கிட்டேருந்து ஃபீலிங்ஸை எடுத்து அதையும் தாண்டி போகிறேன். ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட. சொல்லு தயாங், ஓகேவா உனக்கு? என்னடி என்ன உசுப்பித்திரியா? இல்லை எனக்கு புரியல. உசுப்பித்திரியா? தயாங் பேசுடி. பேசுனல பேசுடி தயாங். பேசுடின்னு பேசு. என்ன தயாங் என்ன? ஓ, உனக்கு இதுதான் பண்ண தெரியல தயாங். இப்போ கூட உன் மனசில் எனக்காக லவ் இல்லை. ஓகே தயாங். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நீ ரொம்ப நோகடிக்கிற. என்னால் முடியல, சுத்தமாக முடியலை. அடுத்தவங்க என்ன தொடர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல தயாங். நீ சொல்லிக் கொடுறா. நீ எங்கே வேணாலும் டச் பண்ணிக்கோ. என்னால் முடியல. ஓப்பனாக சொல்கிறேன். இப்படிலாம் சொன்னாச்சும் நீ ஒத்துக்கிட்டு வேணாம் ஃப்ளெக்ஸி டான்ஸ்லேருந்து வெளில வந்துரு அப்படின்னு சொல்லுவேன் நினச்சேன். சொல்லவே இல்லைடா. கல் நெஞ்சுக்காரா. உன் மனசில் லவ் இருக்குன்னே தெரியும்டா. நீ சொல்லி கொடுறா ப்ளீஸ். என்னால் முடியல தயாங். என்னடி ஃபீலிங்ஸ் மயிரா? இதெல்லாம் நீ சொன்னா அப்படி ஐயோ என் பொண்டாடி நானே சொல்லித்தரேன்டி அப்படின்னு சொல்லுவேண்ணா. என்ன இரவு காயத்தை கழட்டி காமிச்சா கூட இதுதான் அவன் தான் சொல்லித்தருவான். எல்லாத்தையும் கற்றுக்கோ. அவன் அங்கே தொட்டான் இங்கே தொட்டான்னு வந்து இங்கே ஒழுகிட்டு நின்னான்னு வச்சுக்கோயேன். ஓயன் இங்கே பாரு, இந்தியாவில் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க தெரியும்ல தயாங். என்னடி என்ன மறந்துட்டியா? தயாங் வேண்டாம், புரியுதுல்ல? போ, வருவான், ஆடுவான். ஆடலன்னு வச்சுக்கேன் தயாங். திஸ் இஸ் லிமிட். என்னடி பண்ணுவேன்? இல்லை என்ன பண்ணுவடி? இல்லை பண்ணி தான் காமே நீ. பார்த்தேன். உனக்கு கொஞ்சம் கூட புரியலையாடா? உனக்கு புரியலையா? இல்லடி, நான் கேட்குறேன். எனக்கு புரியல. என்னை லவ் பண்ணிவிட்டு இங்கே என் கூட ஏதாவது டூயிட் பாடம் வந்தேன்னு நினச்சிட்ருக்கியா? உனக்கு அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தேன்னு நினச்சிட்ருக்கியாடி? கழுத்தில் ஒரு தாலிக்கயிறை கட்டிட்டான்றதுக்காக. தயாங் என்னை சுக்குநூறாக உடைக்கிற தயாங். நீ உடைக்கிற. நான் அவனை இப்போ புரிஞ்சுப்பான்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா என்னை இப்படி படுத்துற? ஒரு நேரம் நீயே புருஷன்ற பொண்டாட்டின்ற, அப்புறம் ஏன்டா உனக்கு பொசஸ் ஆகுது? ஒரு நேரம் அப்படி பைத்தியக்கார மாதிரி என்கிட்ட கோவத்தை காமிக்கிற, ஒரு நேரம் வல்கராக நடந்துக்கிறடா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா ஃபீலிங்ஸ் வரும்? நான் எந்த மாதிரி தாண்டா நினைக்கிறது?
ஒரு பக்கம் பொண்டாட்டின்ற, ஒரு பக்கம் இப்படி ஆடுன்ற. நான் எந்த ஃபீலிங்ஸில் தான் நான் இருக்கணும் நீ சொல்லு. அப்படி இருந்துக்கிறேன். இந்த மூடில் இருக்குன்னா இந்த மூடில் இருக்கேன், அந்த மூடில் இருக்குன்னா அந்த மூடில் இருக்கேன். சொல்லு. என்னை ஒரு பொம்மை மாதிரி வச்சு ஆட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஆடுறேன். நீ ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டல்ல, என்ன காசு கொடுத்து தானே வாங்கிட்டு வந்திருக்க. ஆடுறேன். நீ என்னென்னலாம் சொல்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி பொம்மை மாதிரி நான் ஆடிக்கிறேன். சொல்லு என்ன. ஆமாண்டி, அப்படி தான். எந்த மூடில் இருக்கணும்னு சொல்கிறனோ அந்த மூடில் இருந்துக்கணும். இப்போ டான்ஸ் மூட் ஆடு. ஃப்ளெக்ஸி டான்ஸ் மூட் ஆடுறி, ஆடு. என்ன டான்ஸ் பண்ணாலும் ஆடுற. அவன் எங்கே தொட்டாலும் புரிஞ்சிட்டு மூடிட்டு ஆடு. அவன் ஒன்றும் அப்படிலாம் தொல்லை. ஜஸ்ட் ஸ்டார்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணுடான்னு நான் சொன்னேன். நீ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறன்றதுக்காக. இப்போது ஒரு டான்ஸ் மாஸ்டரா, ஆஸ் அ டான்ஸ் மாஸ்டராக தாண்டி உன்கிட்ட பண்ணுறான். மூடிட்டு அவன் என்ன சொல்கிறானோ அதை செய். ஓவராக பண்ணுன்னு வச்சுக்கேன், செவிலில் விட்டுன்னு வச்சுக்கேன், தெரிஞ்சிடும். பார்த்துக்கோ. மூடிட்டு ஆடுறேன். யோசிச்சு என்னடி யோசிக்கணும், என்ன யோசிக்கணும்? இல்லை, ஆடுறேன்டா. கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லடி. எனக்கு மனசாட்சி இல்லை. ஆடுனா ஆடணும், அவ்வளோதான். நான் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கிறது உன் வேலை. இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிருப்பார். நீங்கள் நினச்சிருப்பீங்க திரும்பி ஒரு பார்வை, அந்த பார்வை மட்டும் இப்போதைக்கு போதுண்டா, எனக்கு ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி உங்கள் மனசு இப்போ டக்குன்னு சொல்லியிருக்குமா. அவர் பார்த்துருக்கவே மாட்டார். அவர் வெளில வந்துட்டு ஜிம்னை அனுப்பி விட்டுருப்பாரு. போடா, என்னடா பண்ண போடன்னு. அவன் டான்ஸ் ஆடலை நான் மட்டும் சொல்லு, நான் பார்த்துக்குறேன். போடா போ அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து ஜிம்னை உள்ள அனுப்பியிருப்பார். நீங்கள் வந்து இங்கே அழுதுகிட்டே நின்றுருப்பீங்களா. ஒயின் என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரில. ஒயின் என்ன பாரு மாஸ்டர், இங்கே பாருமா பாரு. ஆஸ் அ மாஸ்டராக தான் நான் உனக்கு சொல்லித்தரேன். என்ன 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 சொல்லி ஆறுதலுக்கு பண்ணுறதுலாம் தெரில. ஜஸ்ட் டான்ஸ் இது பாரு. இல்லை மாஸ்டர், எனக்கு புரியுதுமா, புரியுது. அவன் கொஞ்சம் காட்டு முன்னாடித்தனமா அப்படி தான். ஆரம்பத்துலேருந்து அப்படியே இருந்துட்டானா. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் ஒரு 4 ஸ்டெப்பு டச்லெஸ்ஸாக தான் இருக்கும். நீ கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக ஆடிட்டுருக்காங்க. அந்த மிடில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி ஃப்ளெக்ஸியாக ஆடுற மாதிரி இருக்குமா. இப்போ என்ன பண்ணியிருப்பார், கிட்ட வந்துருப்பார். அப்படியே தள்ளி விட்டுருப்பீங்களா. ஒயின் கொஞ்சம் உன்னோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணு, புரியுதா? மாஸ்டர் என்ன பண்ண சொல்கிற ஒயின், என்ன பண்ண சொல்கிற? இல்லை இதோ பார், ஒரு 5 மினிட்ஸ் போ, பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிம்மில் இருப்பாரா. இங்கே தயாங்க வெளில இருந்துட்டு கிளாஸ் வழியாக உள்ளே பார்க்குறாரு. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருப்பார். இதோ பாரு, நீ ஷைன் ஆகணும், ரொம்ப ஷைன் ஆகணும். அதுக்கெல்லாம் நீ டிசர்வாக இருக்கணும். அதுக்கு நீ இப்படிலாம் மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி பெயின்லாம் அனுபவிக்கணும். சாரிடி, கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன் எதுக்காக அந்த தயங்க இப்படி பண்ணுறான்னு. தெரியல. லவ் யூடி. இதை தவிர வேறு எதுவும் எனக்கு சொல்ல தோணலை. பார், நான் இங்கே இருந்தேன்னா நீயும் ஃபீல் பண்ணிவிட்டு நானும் ஃபீல் பண்ணிவிட்டு எதுக்கு கிளாஸ் முடிச்சது வரேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாலே பேசிட்டு ஒரு மாட்டை கிளம்பியிருப்பார். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப வருவீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. என்ன ரெடியா? ரெடி மாஸ்டர். ஒயன் பிரிஸ்காக இரு, புரியுதா? பார் ஒயன், ஜஸ்ட் டான்ஸ் இது, ஓகேவா? நடுவில் மட்டும் சால்சா வர மாதிரி இருக்கும், பார்த்துக்கோ. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 1 2 3 4 ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸி, ஓகேவா? போகலாமா? மிடில் சால்சா, ஓகேவா? மாஸ்டர் ஒன்றும் பெருசாக இருக்காது, வா ரெடியா? இல்லை மாஸ்டர், ட்ரை பண்ணு ஒன்றும் இல்லை, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடுறீங்க. உங்களுக்கு இன்னும் அந்த டச்லாம் உங்களுக்கு பிடிக்கல, என்னவோ தெரியல. அது மண்டக்குள்ளால் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு. அது தயங்கோட டச்சாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ திரும்ப ஆடுறீங்க, ஒழுங்காக வரவே மாட்டேங்குது. அவர் உங்களை இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தான் இப்போது கிளாஸ் டே கிளாஸ் ஃபுல்லாகவே. ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் ஒழுங்காக வந்திருக்கும். இந்த பரவாயின் ஒழுங்காட்டி வரணும் ஸ்டெப். நாளைக்கு ப்ரிப்பேர்டாவா முடிஞ்சால் தயம் கூட ட்ரை பண்ணு. மாஸ்டர்
நான் அவன்கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறேன். போ, அப்படியும் வெளில தான் வெயிட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். கிளம்பு. ம் ஓகே மாஸ்டர். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சோகமாகவே அப்படியே போயிருப்பீங்களா? தயங்க ஆல்ரெடி காரில் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் காரில் உட்காந்துட்டு அப்படியே எதுவுமே பேசலை, அப்படியே போகிறீங்க. என்னடி கிளாஸ் ஒழுங்காக பண்ணியா? ம் அப்புறம் எப்படி போச்சு கிளாஸ்லாம்? ம் என்னடி ன்ற வாய் திறந்து பேச மாட்டியா? என்ன பேசணும் தயா? என்னடி என்ன பேசணும்னு கேட்குறேன். எப்படி டான்ஸ் பண்ணேன்? நல்லா தான் பண்ணேன். அவர் அதுக்கு மேலே சரி இவளை இன்னும் ரொம்ப நோண்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குமே கூப்பிட்டு போயிருப்பார். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்து டின்னர் மேக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே ஃபுட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ரூம் போயிருப்பீங்க. அவர் கீழே வந்து பார்த்துருப்பாரு. நீங்கள் இருந்திருக்க மாட்டிங்களா? சாப்பிட்டாலா இல்லையா என்னன்னு தெரில. என்ன மைண்ட் பண்ணுற? என்ன பண்ணுறா? லைட் ஆனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பார். அவருக்கு இப்போ ஃபுட்டு பிளேட்டில் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ உங்கள் ரூம் தான் வராரு. நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரூமில் வச்சுட்டு உங்களுக்கு அழுகையாக வருது கண்ணில். ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் அப்படியே அந்த ஃபுட்டை பார்த்துக்கிட்டு எதோ யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவர் இப்போ டோர் நாக் பண்ணுறாரு. ஒயின் ஒயின் கதவு தர வரேன் தயம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்துட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு இப்போ கதவை திறப்பீங்களா? ரெடி பண்ணுறேன். சாப்பிட்டியா? இல்லை தயம் சாப்பிட போகிறேன். சரி வா சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லை வாடி சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு அவருமே உங்கள் பிளேட் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் சாப்பிட்றாரு. உட்கார் சாப்பிடு. இல்லை கொஞ்சம் டைம் ஆகும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்றீன்னு சாப்பிடு. ரொம்ப டான்ஸ் ஆடிருக்கேன். சாப்பிட்டுக்கோ. ம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே ஒரு வாயாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? அவர் உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. எதுவுமே பேச மாட்டேறீங்க. என்னடா அது நிலமை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? ஒயின் என்ன தயம் இதான் என் மேலே கோவமாடி? இல்லை நான் டிசர்வ் தானே? சொல்லுங்கள். நீங்கள் பைசா கொடுத்துருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்யணும். அதை நான் செஞ்சிட்ருக்கேன். இதில் என்ன உங்கள் மேலே எனக்கு கோவம் வரதுக்கு? பார்வை வேண்டாம் தயம் கிட்ட மட்டும் வந்துடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணில் திரும்ப தண்ணி வந்திருக்குமா? அவராலுமே அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரையும் அறியாமல் இப்போ வந்து உங்களை கட்டி பிடிச்சிருப்பாரு. ஆனால் தயம் தயவு செஞ்சு தூர போ தயம். என்ன தயம் பண்ணுறேன்? ஏன்டி பண்ணுற அப்படி? கஷ்டமாக இருக்கா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயம். என்னடா பண்ணுற நீ? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லி தொலையேன். இல்லை பிடிக்கலைன்னா சொல்லு தயாங். என் மனசில் ஃபீலிங்ஸை கொடுக்குற. சரி எதோ பண்ணுற தயாங். நீ முடியலை தயாங். ஏன்டா அப்படியும் பண்ணுற? பாரி என் மனசில் எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அவனுக்கு. அப்புறம் ஏண்டா கை ஏடுற முதல்ல நீ கை ஏடு. கட்டிப்பிடிப்பான் அது இது பண்ணுவான். நான் 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 நீ பைசா கொடுத்தேன்னு வந்தன்றதுக்காக எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லைடா. சொல்லு. கழுத்தில் தாலிக்காக தான் வந்தேனா? அப்பப்போ புருஷன் சொல்லி வர்றதானடா நீ? சொல்லு தயா. ஆமாண்டி ஆமாம் உன் புருஷன்தான். கல்லு தயா தயவு செஞ்சு போயிடு தயா. ஃபீலிங்ஸோட ரொம்ப விளையாடுற. ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன். என்ன தப்பாலாம் பேசுகிற? உன் பொண்டாட்டி தானடா. உன் பொண்டாட்டி இப்படி தான் பேசுவியா தயா? சொல்லு தயா ப்ளீஸ் தயாங். கொல்லாத தயாங். எதுவும் வரதாலும் சொல்லு. ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லடி. நீ ஏன் நினச்சிக்கிறதுக்கெலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் காசு கொடுத்துருக்கேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒருத்தர் மூடிட்டு தான் இருக்கணும். ஓ அப்படியா? பாரா நீ காசு கொடுத்துருக்கேன்னா நான் மூடிட்டு கேட்கணுன்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஓ காசு தானே. நான் ஊருக்கு போயிட்டு நான் பிச்சை எடுத்தால் உனக்கு கொடுத்துறேன்.
என்னை விட்டு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் அப்படியே வெளில வந்துருப்பீங்களா? என்னடி திமுறா? ஆ, கொஞ்சம் விட திமுறான்னு கேட்குறேன். ஆமாடா, திமுரு தான், ரொம்ப திமுரு. நீ ரொம்ப படுத்துற. என்னடா நினச்சிட்ருக்க? நீ என்ன சொன்னாலும் நான் மூடிட்டு கேட்டுட்ருக்கணும். இல்லை, என் அப்பாவை பார்க்க முடியல, என் அம்மாவை பார்க்க முடியல. நீ என்ன தையாங் பண்ணுற நீ? ஆ, நீ மட்டும் தானடா இங்கே இருக்க எனக்காக. எனக்கு கொல்லாத தயாங், சுத்தமாக நான் உடஞ்சி போயிட்டுருக்கேன்டா. கொல்ற தயாங், தள்ளுடா, தயவு செஞ்சு தள்ளு. என்கிட்ட வர கட்டிப்பிடிக்காத. போதேன் போதேன் போதேன். சும்மா எப்பப்பா திட்டுற. ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லுவேன். காசுக்காக தான் நான் வந்திருக்கேன் சொல்லுவேன். எல்லாமே சொல்லுவேன். போடா, தயவு செஞ்சு போடான்னு படுத்தாத தயாங். சரி வாடி, வா. வா. இல்லை, கிட்ட வராத, நான் அடிச்சிருப்பேன். பாரு, பிளேட் எடுத்து மண்டையை உடச்சிருவேன்டா ராஸ்கல். தயவு செஞ்சு போடா, போ. சரிடி, சரி, ஓவரோ பண்ணன்னு வச்சுக்கோயேன், அடித்து பல்லெல்லாம் பேத்துருவோண்டி, பேத்துருவேன், பார்த்துக்கோ. ஓ, செய்வியாடா? செய்வதானே? செய்யடா, தயவு செஞ்சு செய். சொல்கிறேன்னு சொல்லி எதையும் செய்யாமல் இருக்காத. தயவு செஞ்சு என்னை அடி, இல்லை கொல்ல முடிஞ்சால் கொன்னுடு தயாங்க. உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னை கொல்லாத, தயவு செஞ்சு கொல்லாத. உன்னோட டச் எல்லாமே சொல்லுதுடா. புருஷனாக தொடுறேன்னு எனக்கு சொல்லுது. ஜங்குக்கு என்னென்னா என்னை ஃபீலிங்ஸால் கொள்கிறேன். ஜிம்மின் என்னென்னா நான் டச் பண்ணுறேன். நீ சொல்கிற மாஸ்டரான்னு, அவள் மாஸ்டராகவே தொட்டாவே கூட எனக்கு தப்பாக தோணுது தயாங் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டி பிடிச்சி அழறீங்க. அவர் உங்களை அப்படியே காம் பண்ணிக்கிட்டே இருக்கார். சரிடி அப்படின்னு சொல்லி உங்கள் முதுகு அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாரா? சரிதான், சொல்லு. நான் அழலை. உங்ககிட்ட பேசணும் தான். சொல்லு. இப்போ நான் ஐடல் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ தான். நீ சொல்கிறது எல்லாமே கேட்குறேன். உனக்கு என்ன, நான் ஐடல் ஆகணும், அது மட்டும் தானே தயன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை தான் என்ன? சொல்லு. என்ன இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுருவியா? சொல்லு தயாங் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரோட அப்படியே காலரை பிடிச்சிட்டு அப்படியே கேட்குறீங்க. தயாங் அப்படியே உங்களே பார்த்துக்கிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் கண்ணில் அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. என்ன தயாங், அழறியா தயாங்? அழற தானே? எனக்காக தானே அழற? சொல்லு தயாங். என்னடி, என்ன ஃபீலிங்ஸ் க்ரியேட் பண்ணுறியா? புரியல. ஃபீலிங்ஸ் க்ரியேட் பண்ணுறியாடி? உனக்கு அம்மன் கொடுத்த பாவத்துக்காக, உன்னை ஐடலாக மாற்றின பாவத்துக்காக, நீ ஐடல் ஆனதுக்கப்புறம் ஒன் டே மட்டும் என் பொண்டாடியாக இருப்படி தையா. ஆமாம், ஐடல் ஆகிட்டாலே மேலே சீல் குத்துனதுக்கு சமண்டி. எவன் கூப்பிடுவான், எப்போ கூப்பிடுவான், எதுவுமே தெரியாது. என்ன ப்ராஸ்டியூட்ன்ற பேர் மட்டும்தான் இருக்காது. தயா, என்னடா பேசுகிற? உன்னை நம்பி என்னடி? என்ன நம்பி வந்த? புரியல. அமௌண்ட் கொடுத்த தானடி வந்த? தோ கழுத்தில் ஒரு கைத்தை காட்டினு தானடி வந்த? தயாங், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்லி என்னை கஷ்டப்படுத்தவே முடியாது தயாங். நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் தயாங். சரி தயாங், நீ சொல்லிட்டல தயாங். நானா ஐடல் ஆக மாட்டேன் தயாங். நான் போகிறேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் இந்தியா போகிறேன் தயாங். இன்னும் ரொம்ப நோக்கு அடிக்கிறேன் தயாங். எனக்கு பிடிக்கல தயாங், இந்த மாதிரி பிடிக்கல தயாங். நான் அத்தன்டிக் தமிழ்நாட்டு பொண்ணு தயாங். என்னோடய இந்தியன் கல்ச்சரே வேறு. நீ என்ன ட்ரீட் பண்ணுற விதம் எனக்கு பிடிக்கவே இல்லை தயாங். ப்ளீஸ் தயாங், என்னை எப்படியோ இந்தியா அனுப்பிச்சிரு தயாங். வேண்டாம், நான் போகிறேன். இதெல்லாம் எனக்கு செட் ஆகவே ஆகாது தயாங் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்களா? அவருக்குமே அப்படியே டியர்ஸ் ஆகிருக்கும். இதோ பாரு, இதுதான் உன்னோடைய வாழ்க்கை. எவ்வளோ பெரிய ஐடலாக இருந்தாலும் ஒரு நாள் யாருக்காகவோ பெட்டு ஷேர் பண்ணி தான் ஆகணும் தயாங். திரும்ப இதுமாரி சொல்லாத தயாங். உன்னை அப்படியே கல்லை தூக்கி போட்டு ஒன்று கொன்னுடுவேன் தயாங், கொன்னுடுவேன். பாரு, நீ என் புருஷன்,
நான் உன் பொண்டாட்டி மட்டும்தான். எப்பவும் சொல்கிறேன், உனக்கு மட்டும்தான்டா பொண்டாட்டி. ஊருக்கு என்ன பங்கு போட நினைக்கிறியா நீ? அப்போ சொல்லுதேன். என்னடி என்ன திமுறா உனக்கு? ஆமாண்டா, ஆமாம். இப்போ பார், என்னை பாருட்டேன். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா, மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் இந்தியா போகிறேன். நீ நான் ஐடல் ஆக்க வேண்டாம், எதுவும் ஆக்க வேண்டாம். நீ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்த நீ லிஸ்ட் பண்ணு. நீ எவ்வளோ கொடுத்தியோ, நீ எவ்வளோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என் வீட்டுக்குலாம் எவ்வளோ செலவு பண்ணி சொல்லுதேன். அதுக்கெல்லாம் நான் ரீபேமெண்ட் நான் அனுப்பிச்சிடுறேன், கொடுத்துறேன். என்னை இந்தியா அனுப்பு. சரிடி, எவ்வளோ கொடுப்பேன்? உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லு, எவ்வளோ வேணும்? இதோ பாருடி, நீ ஐடல் ஆக்கிறத மட்டும் பாரு. நான் சொன்னது எல்லாமே உன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன், அவ்வளோதான். என்னால் முடியலடி, என்னை படுத்தாத. உனக்கு கஷ்டப்படுத்த என்னால் முடியல. சாரிடி, புரிஞ்சுக்கொடி பொண்டாட்டி. தயா, அப்போ நீ என்னை லவ் பண்ணுற கரெக்டு தானே? இல்லடி, இது பார் தயா, உன்னை அப்படியே கொண்டுடு வேண்டாம் ராஸ்கல். என்ன தாண்டா உனக்கு? உன் மண்டுக்குள்ளே ஏதாவது கோளாறு பிடிச்சிச்சா? சொல்லுடா, சொல்லு. ஆமாண்டி, ஆமாம். என் மண்டுக்குள்ளே ஒயின்னு சொல்லி கோளாறு பிடிச்சிச்சு. கோரஸ் அடி பாடுறீங்க. கோரஸ் அவன் கூட சேர்ந்து ஏண்டி என்னை கொல்ற? என் மனசுக்குள்ள அப்படி ஆணித்தனமாக வந்து உட்காந்துக்கிட்டடி. என்னால் உன்னை போகணும்னு சொல்ல முடியல, போவேணான்னு சொல்ல முடியல. அவ்வளோ கெப்பாசிட்டி, அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குடி உனக்கு. நான் ஐடல் ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஐடல் ஆக்கிட்டேன் அப்படின்னா நீ என்னோட இதே இல்லடி. உன்னை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன்னு தெரியாமல் தவிக்கிறேன்டி. என்னடி பண்ண சொல்கிறேன்? அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, ஐடல் ஆகணும்னு ஆசை இருக்குது. வேணான்னு ஒரு பக்கம் என்னுடைய மனசு தவிக்குதுடி. என்னடி பண்ண சொல்கிற? பைத்தியக்காரி. ஏண்டி என் மனசுக்குள்ளே வந்த? ஏண்டி இதுக்குடி எனக்கு கொள்கிற? தயா, அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியாடா? இல்லடி, இல்லை. போட்டி மயிறு, போய் சாப்பிட்டேன் போ. இது பண்ணி தொலை. நான் ஒன்றும் லவ் பண்ணல. ஐடல் ஆகணும், ஐடல் ஆகணும்டி தயாங்க அப்படின்ற. நீ வேணும்டி, எனக்கு வேணும். இந்த இண்டஸ்ட்ரியில் தயாங்கூட நேம் எப்போவுமே எட்ஜில் இருக்கணும். யாராலையும் பிடிக்க முடியாத எட்ஜில் இருக்கணும். தயாங் போடி மயிறு, போய் சாப்பிட்டு படுத்து தொலை. உன்னை எனக்கு பிடிக்காது. உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி. ஓகே தான். அதையும் அழுதுகிட்டே சொல்கிற? தெரிலடி, கண்ணில் தூசி விழுந்துச்சு. சரி தயா, சரி. நான் உன் பொண்டாட்டி இல்லை, நான் ஐடல் ஆகணும், அவ்வளோதானே? ஆகிறேன் தயா, கண்டிப்பாக ஆகிறேன். எனக்கு சந்தோஷம்தான்டா, சந்தோஷம்தான். என் புருஷன் மனசில் நான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஹாப்பி தான். நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். அப்புறம் சொல்லுங்கள் தயா, இப்போ என்ன பண்ணணும்? சாப்பிட்ணும் அதானே? போய் சாப்பிட்றேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தடைச்சிட்டு லைட்டாக ஸ்மைலோட நீங்கள் போய் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருப்பாரா? மறைச்ச மாதிரி பார்த்துட்டே இருப்பார். தயா, வந்து சாப்பிடுங்க வாங்க. இப்போ பாரு, நீ தின்னு, உன் கூட சேர்ந்து சாப்பிட்ணும் எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஓகே தான். யாரோ ஒருத்தர் என் கூட சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு வந்தார். அவர் எங்கன்னு கொஞ்சம் பார்த்தீங்களா? தெரியல தயா, கொஞ்சம் தேடி கூட்டுவாங்க, நான் கட்டி சாப்பிட்றேன். தின்னுடி, தின்னி பண்டாரம், தின்னு தோலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாரா? அப்படியே நீங்கள் எந்திரிச்சு வந்து ஒரு வாய் அப்படியே ஊட்டுவீங்க. என்னடி என்ன நினச்சிட்ருக்கா? அப்படியே குழத்த நினச்சி கொண்டுட்டு சொல்லிட்டேன். மூடிட்டு போய் நீ தின்னு, எனக்கு பச்சைன்னா எனக்கு சாப்பிட தெரியும். ஓகே தான். எனக்கு இங்கே கொஞ்சம் அப்படியே எரியிற மாதிரி இருக்குது, இடுப்பில் வலிக்கிற மாதிரி இருக்குது தயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஷர்ட் அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் அப்படியே தூக்கியிருப்பீங்களா, உங்கள் ஹிப் அப்படியே ரிவீலாக இருக்கும். அவர் பார்த்துருப்பாரு. என்னடி என்ன ட்ரை பண்ணுற? ஜூஸ் பண்ணுறியா? மயிரா அரைஞ்சன்னு வச்சுக்கேன், அடிப்பேத.
அடி இங்கேயா இங்கேயா சரி இங்கேயா தயா ஒயன் அடி வாங்கிட்டு அடி ஒழுங்காக போயிடு தயா என் புருஷன் என்னை அடிக்க மாட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீ என்ன சொல்கிற? அடிக்க மாட்டேன், அடிச்சேன்னா நீ தாங்க மாட்டாடி, போ மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வெளில போவாரா? நீங்கள் திரும்பவும் கையை நீட்டி ஆண் சொல்லி காமிப்பீங்களா? என்னுடைய பிரச்சனை, உங்க கூட உட்காந்து சாப்பிடணும் அவ்வளோதானே. நான் அப்படிலாம் ஆசைப்படல, நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். எடுத்துகிட்டு போய் உங்கள் ரூமில் கூட வச்சு சாப்பிடு. என் வீடு எங்கே வேணாலும் நான் சாப்பிடுவேன். நீ என்னடி மயிறு சொல்கிறது? நான் சாப்பிடுவேன், இங்கே கூட உட்காந்து சாப்பிடுவேன், ஏன் இந்த பெட்டில் கூட உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உட்காந்துட்டு அப்படியே கடன்னு அப்புக்கு 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 அப்புக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட முழுங்குறாரு, மென்று சாப்பிடல. உங்களுக்கு அப்படியே குட்டி அப்படியே சிரிச்சிருப்பீங்களா? அவர் லைட்டாக அப்படியே ஸ்லிப்பாக இருப்பார். என்னடி ட்ரை பண்ணுற? ட்ரை தான் பண்ணுறேன். என் புருஷன் மரமண்டைக்கு தான் புரிய மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள்? கொழுப்புடி கொஞ்சம் கூடி போச்சு போல், கரைக்கவா? கண்டிப்பாக சார், நீ கரைக்கிறேன்னு சொன்னால் நான் ரெடி தான் அப்படின்னு பிளேட்டை வச்சுட்டு நீங்கள் எந்திரிப்பீங்களா? அவரே ஒரு நிமிஷம் அப்படியே ஜெர்க்காக இருப்பாரா? அவர் அப்படியே பிளேட்டை தூக்கிட்டு அவர் ரூமுக்கு போயிருப்பார். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப எடுத்து சாப்பிட்டுட்ருப்பீங்க. அவருக்குமே சின்னதாக ஸ்மைல் வந்திருக்கும், வெக்கம் வந்திருக்கும், ப்ளஷ் ஆக கூட செஞ்சுருப்பார். இப்போது அப்படி தான் நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு அவரும் படுத்து தூங்கியிருப்பார், நீங்களும் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. இப்படி தான் உங்களுக்கு ஒரு 3 months கிட்ட கிராஸ் ஆகிருக்கும். ஜங்குக் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட அவர் இப்போது லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் நீங்கள் தாங்க தான் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணால் கூட அவர் உங்கள் கூட சேர்ந்து ரொம்ப அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ அப்படி தான் உங்கள் மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தாங்க உங்களை கிளாஸ், அதாவது ஜங்குக்குடைய கிளாஸுக்கு தான் இப்போ கூப்பிட்டு போகிறாரு. ஜங்குக்குமே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. வண்டியா? வந்துட்டேன் ஜங்கு. அப்புறம் ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை பார்வையன் டைம் இல்லை, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிருப்பார். ஜங்கு கொஞ்சம் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அந்தளவுக்கு. என்ன வேணும் சொல்கிறேன்? பாரு, ஒழுங்காட்டி இருக்கணும்னு ஒன்றும் இல்லையா? என்ன சாப்பிட்ட? த்ரோட் தான் ரொம்ப முக்கியம்னு தெரியுமா தெரியாதா? இன்றைக்கி ரிஹர்சல், நாளைக்கு ரெக்கார்டிங் செஷன் இருக்குது. இந்த மாதிரி இந்த நேரத்தில் சொன்னேன்னா என்ன பண்ணுறது சொல்லு? இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். பார்வையின் அடிக்கடிலாம் இன்ஜெக்ஷன் போடவே முடியாது, புரியுதா? இன்ஜெக்ஷன் போட்டால் தான் தெளிவாக தெரியும். டக்குன்னு திடீர்னு வாய்ஸ் வேறு மாதிரி ஆகும். பார்வையின் பார், இங்கே பாரு. இல்லை ஜங்கு, நான் தான் தப்பு, சாரின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இது பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் பெருசாக நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அவர் ஹக் பண்ணி இப்படியே தட்டி கொடுத்துட்ருப்பாரு. இல்லை ஜங்கு, ஒன்றும் இல்லை. ஏன்டி நான் கட்டி பிடிச்சா நான் தப்பான்னு? ஜங்கு, தப்பான்னு கேட்குறேன். இல்லை எனக்கு அது அக்கோடா ஃபீல் ஆச்சு. என்ன அக்கோடா ஃபீல் ஆச்சா? லைட்டாக தோணுச்சு ஜங்கு. பார்வையின் நம்ம லவ் பண்ணுறோம், நமக்குள்ள எல்லாம் தப்பு இல்லை, புரியுதா? ஜங்கு என்ன பேசுகிறீங்க? நான் இப்போ சொன்னேன் உங்களை நான் லவ் பண்ணுறேன்லாம். பாருங்க, அப்போல்லாம் ஏதோ மனசில் வச்சுக்காதீங்க. நான் தயங்க தான். என்னடி சொன்ன? தயங்க லவ் பண்ணுறியா? இப்போ நான் யார்? நான் யார்? ஜங்கு என்ன பேசுகிறீங்க? என் மனசில் தயங்க தான். எப்போ என் புருஷன் அவர். என்னடி சொன்ன? புருஷனா? யார் அவனா? ஆமாம், உங்ககிட்டலாம் அவர் சொன்னாரா சொல்லேன்னு தெரியல. பட் நான் அவரோட பொண்டாட்டி. என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஜங்கு, நான் மறந்துடுறேன். தயவு செஞ்சு இதை மனசில் வச்சுட்டு இருக்காதீங்க. என்ன பார்வையின் நான் லவ் பண்ணுறேன், அவனை வேறு மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஜங்கு இல்லை பார்வையின் வேணாம் ஜங்கு, இந்த மாதிரி இன்டென்ஷனில் என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ், கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ்
அப்படின்னு சொல்லி நீங்கள் பேக்வேர்டில் நடக்க அவர் ஃபார்வேர்டில் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களை வாலில் பின் பண்ணியிருப்பார். ஜங்குக் ஜங்குக் சொல்கிறது கேளு ஜங்குக், தயவு செஞ்சு கிட்ட வராது ஜங்குக். இதை பார் ஜங்குக், இதை பார்வேன், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப சின்சியராக சீரியஸாக மேடாக ரொம்ப புரிஞ்சுக்கோடி, புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்கணும் இல்லை, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். இதோ பார்வேன், உன்னை அவன் எப்போவும் கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருக்கான். ஆனால் நான் அப்படி கிடையாது. உன்னை நான் எப்போவும் சிரிக்க வச்சிட்ருக்கேன். புரிஞ்சுக்கோடி, 2 பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோ. இல்லை இல்லை ஜங்குக், அவன் என்னை லவ் பண்ணுறான், ரொம்ப லவ் பண்ணுறான். அதனால தான் என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறான். அவன் என்னை கஷ்டப்படுத்துறதால அது லவ் இல்லைன்னு ஆகிடாது ஜங்குக். உனக்கு புரியாது அவனோட லவ். என்னை திட்டுவான், ஏன் சில டைம் அடிக்கக்கூட செய்வான் அவன். ஆனால் நான் இல்லாமல் அவன் இருக்க மாட்டான் ஜங்கு. உனக்கு புரியாது ஜங்கு. நைட்டில் திடீர்னு என் பக்கத்தில் யாருன்னு பார்த்தா தான் என்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பான் ஜங்கு. உனக்கு புரியாது ஜங்கு. ப்ளீஸ் லவ் பண்ணுறேன்னு கிட்ட வராத ஜங்கு. என் மனசுலையும் சரி, புரிஞ்சுக்கோ ஜங்கு. லவ்னு சொல்லாத ஜங்கு. நான் அந்த மாதிரி உன்கிட்ட பழகலை. அதனால தான் நான் வேலைக்கு போகிறேன். நீ கிட்ட வந்தால் கூட என்னால் உன்கிட்ட சொல்ல முடியல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜங்கு. அவனுக்கு நான் ஐடல் ஆகணும். எனக்கு பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐடல் ஆனால் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் எந்த இதில் இருக்கானே எனக்கு புரிஞ்சுக்க முடியல ஜங்குக். ஆனால் நான் தயாங்க தான் லவ் பண்ணுறேன் ஜங்குக். ப்ளீஸ் என்னை தயாங்க கூட வாழ விடு. தயாங்க கூட சேர்த்து வை ஜங்குக். அவன் என்னை கஷ்டப்படுத்துகிறான் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சேம் டைம் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவனுமே என்ன லவ் பண்ணுறான். ஆனால் ஒத்துக்கவே மாட்டான் ஜங்குக். நான் என்ன ஜங்குக் பண்ணுவேன்? ப்ளீஸ் ஜங்குக், நீ அவன் கூட என்னை சேர்த்து வச்சிரு ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக், வேண்டாம் ஜங்குக். உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. புரியுதா ஜங்குக் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜங்குக் கிட்ட அழுதுகிட்டே இருப்பீங்களா? பார்க்க முடியல, அதனால் என்ன பண்ணியிருப்பாரு, சரி அழாத ஒயின், அழாதா. என்னப்போ அவன் கூட நீ சேர்ந்து வாழணும், அவ்வளோதானே? ஆமாம், மட்டும்தான் என் வாழ்க்கையை மாற்றிட்டான் ஜங்குக்கு. அவன் பைத்தியக்காரன். நான் மட்டும் இந்தியாவில் சந்தோஷமாக இருந்தேன். துரத்தி வந்து என்னை கூப்பிட்டு வந்து என்னென்னவோ பண்ணிட்டான் ஜங்கு. ப்ளீஸ், ஆனால் அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாரு, சரி ஓகே நீ ரிஹர்சல் பாரு அப்படின்ற மாதிரி ரிஹர்சலு ரெக்கார்டிங் செஷன் நாளான்னைக்குன்னு இருந்திருக்குமா, அதை நாளைக்கே வச்சுக்கலாம். ரெக்கார்டிங் முடிஞ்சதுமே உன்னை டெபியூட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வீக்லேயே டெபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இப்போ ப்ராசஸிங்கில் போயிட்டே இருக்குது. நீங்கள் அழகாக ப்ரிப்ரேஷனில் இருந்துகிட்டே இருந்திருப்பீங்க. தயங்க வருவார், இங்கே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நிறைய மணி சப்ளை தான் அங்கே பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு இவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் தயாங்கோடைய பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க. சேம் டைம் இப்போது உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய அந்த எஃபோர்ட்ஸ் எல்லாமே சின்னதாக கேப்சர் பண்ணி அப்பப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ரீலாக மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது. உங்களுக்காக நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ் ஹேட்டர்ஸ் இருந்தாலுமே கூட தயாங்கோட சைட்லேருந்து சப்போர்ட்டர்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு பெரிய பேக்ரவுண்டே இப்போ க்ரியேட் பண்ணி இப்போ வச்சுருந்துருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 monthsலேயே நீங்கள் டெபியூட் ஆகிற மாதிரி தான் இப்போது ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது நிறைய அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஐடலாக போயிட்டு ஒரு கான்சர்ட்டில் நிற்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 month ஆகும். அந்த ப்ராசஸிங் எல்லாத்தையுமே இப்போ சரி பண்ணிட்டாரு. ஃபைனலாக இப்போது ஒரு ஐடலாக நீங்கள் கான்சர்ட்குள்ளால் இப்போ போகிறீங்க. நீங்கள் ஒரு சோலோ ஆர்டிஸ்ட்டாக தான் நீங்கள் டெபியூட் ஆகுறீங்க. ஏன்னா சில இடத்துல கமெண்ட் பண்ணிக்கலாம், சில இடத்துல கொலாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான். அந்த மாதிரி பண்ணுறப்போ நிறைய மணி ஏர்ன் பண்ணவும் முடியும். சம்டைம்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலான்ற மாதிரி சோலோ ஐடலாக தான் இப்போ டெபியூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படி தான் உங்களுடைய கான்சர்ட்டில் உங்களுடைய சாங் நீங்கள் தான் பாட போகிறீங்க. தயாங் நீ வா, என்னி தும்ரா
ஆ நீ மட்டும்தான் போகணும். இது உன்னோட ஸ்டேஜ். இங்கே நீ தான் ஸ்டார். நீ மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. நீங்கள் ஸ்டேஜ் ஏற ஏற அங்கே கோரஸாக அங்கே சவுண்டு அப்படியே அலை அடிக்குது. அந்த மாதிரியான சவுண்டு, அந்த மாதிரியான எஃபெக்ட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷிவராக இருக்கும். இப்போது நீங்கள் உடனே வந்து தயங்கோட கண்ணை தான் பார்க்குறீங்க. தயங்க பார்த்த உடனே அந்த ஷிவரிங்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ சாங் பாட வேண்டிய சுச்சுவேஷன் நீங்கள். இப்போது ஸ்டேஜில் அப்படியே மேலே இருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி ரோப் கட்டி அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கீழே வருவீங்க. இப்போ கீழே வந்துட்டு ஒரு சாங்கு, அந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாங் பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுற மாதிரி இப்போது கான்செப்ட்டு. அப்படி தான் ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 சாங் 5 சாங் கிட்ட கண்டினியூஸாக நீங்கள் ஆடிக்கிட்டே நீங்கள் பாடிக்கிட்டே இருப்பீங்களா. உங்களுக்கு ரொம்ப அப்படியே மூச்சு வாங்குது, முடியல. அப்போவுமே நீங்கள் அதை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணுறீங்க. தயங்கெல்லாம் எப்படி பண்ண போகிறா அப்படின்ற மாதிரியே தான் அவருக்கு இருந்துகிட்ருக்கு. அப்படியே உங்களே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. மூமெண்ட்ஸ் அழகாக கொடுக்குறீங்க, சாங் கொடுக்குறீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா கூட அதை எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா. அவர் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்களை ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இப்போ வர கண்டினியூஸாக உருக வைக்கிற மாதிரியான சாங்ஸு, டான்ஸ் அப்படின்னு சொல்லி பக்காவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா. அவர் அப்படியே மெல்ட் ஆகிட்டார் மனுஷன். உங்களுக்கு சுத்தமாக இப்போ மூச்சு வாட முடியாமல் அப்படியே உங்களுக்கு வந்து இன்னொரு கொடுத்துட்டு உங்களை கூப்பிட்டு போவாங்களா. அப்போது அப்படி தான் நீங்கள் மூச்சு வாங்க அப்படியே ஸ்வெட் ஆகிட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு டச்சப் நடக்குது, ஒரு பக்கம் அங்கேன்னு சொல்லி உங்களை பார்த்து அப்படியே ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்காங்க, பேம்பர் பண்ணிகிட்டே இருக்காங்களா. இங்கே தயங்குருவார். ஓகேவா ஓகேவாடி, சொல்லு ஓகேவா. ஐம் ஓகே தேங்க் ஐம் ஓகே. சரிடி சரி குளுக்கோஸ் கொடுத்தீங்களாடா. இல்லை சார் கொடுங்கடா, ஃபஸ்ட்டு அதை கொடுங்க. ஓகேவா நார்மலாக போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 hour பிரேக் எடுக்கிறீங்க. இப்போது அப்படி தான் திரும்ப வந்து உங்களுக்கு வந்து அகெயின் மேக்கப் போட்டு வேறு காஸ்ட்யூம் மாற்றி திரும்ப போகிறீங்க. தயம் போடி வெயிட் பண்ணுறாங்க பாரு ஓ அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்புகிறாரு. நீங்கள் திரும்ப போயிட்டு நீங்கள் அழகாக க்யூட்டாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க. இப்போது மிடில் அடிக்கடி தயங்க பார்த்து சாங் பாடுறீங்க. எங்கடா ஃபோக்கஸ் எங்கெங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அது பார்த்தா தயாங்கிட்ட போகுது அப்படின்றப்போ அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தயங்கும் இன்னும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப ப்ரெட்டியாக அழகாக இருக்கீங்க, பர்ஃபார்மன்ஸ் அழகாக கொடுக்குறீங்களா, தயங்க்கு நீங்கள் சூப்பர் மேட்ச் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து எதுக்காக தயங்க பார்க்குற அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க தயங்கோட ஆர்மிஸ் எல்லாருமே. இப்போ அப்படி தான் நீங்கள் சாங்ஸ் எல்லாம் பாடி முடித்ததுக்கப்புறம் லிஸ்ட்லேயே இருந்திருக்காது ஒரு சாங் மட்டும். அதை நீங்கள் ஜங்குக்கிட்டேயுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற டிஜேக்கு மட்டும்தான் அது தெரியும். டிஜேக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா டிஜே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும் இல்லைங்களா, அதுக்காக மட்டும் என்ன பண்ணியிருப்பீங்க, டிஜே கிட்ட மட்டும் சொல்லியிருப்பீங்க இந்த சாங் மட்டும் பாட போகிறோம், அது நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. இப்போ அப்படி தான் அந்த சாங் பாடுறீங்க. அங்கே இருக்கிற எல்லோருமே ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஃபார்மே சில பேர் பண்ணிட்டாங்க, தயங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்க, தயங்கும் நீங்களும் ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தயங்க அங்கே அப்படியே கண்ணை காமிக்கிறாரு. என்ன பண்ணுற சொல்லால எதுக்குள்ளே பண்ணுற அப்படின்ற மாதிரி அங்கே கண்ணை காமிக்கிறாரு, இது பண்ணுறாரு. அங்கே இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்குறாங்க. எல்லாருமே ஷாக்கு. நீங்கள் தயங்க பார்த்துக்கிட்டே நீங்கள் இந்த சாங் பாடிக்கிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக பாடியும் முடிச்சிட்டிங்க. அங்கே இருக்கிற நியூஸ் சேனல் எல்லாருமே இப்போ உங்களை சூழ்ந்துக்கிட்டு உங்ககிட்ட இந்த கொஷினாகவே கேட்டுட்ருக்காங்க. தயங்க பார்த்துக்கிட்டே நீங்கள் பாட்டு பாடினீங்க, தயங்க லவ் பண்ணுறீங்களா, லாஸ்ட்டாக பாடின பாட்டை யாருக்கும் டெடிகேட் பண்ணுற மாதிரியே இருக்கே, என்ன ஆச்சு எதனால் அப்படின்ற மாதிரியே கேட்குறாங்களா. நீங்கள் சின்னதாக ஒரே ஒரு ஸ்மைல், சீக்கிரமே நான் கொடுக்குறேன், இன்டர்வியூ கொடுக்குறேன், வாங்க உங்களை கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் கேஷுவலாக அதை வந்து டீல் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போயிருப்பீங்க. உங்களுக்கு மூச்சு வாங்குது, இருந்தாலும் நீங்கள் அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் உள்ளே போவீங்களா. உள்ளே போன உடனே அங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஷிப்ஸ், அங்கே இருக்கிற லீடர்ஷிப்ஸ் எல்லாருமே உங்களை சூழ்ந்துட்டு உங்ககிட்ட கொஷினாக கேட்டுட்ருக்காங்க. வேகமாக வந்திருப்பார். எல்லோரும் ஒரே அடி, என்ன தேங்க பண்ணுற, நீ என்னடி பண்ணுற, லிஸ்ட்டில் இல்லாத சாங்லாம் எதுக்கு பாடுற, யாரை கேட்டு பாடின நீ, தயம் உனக்காக வெங்காயம் நான் உன்னை கேட்டேனான்னு கேட்குறேன். தயம் நீ கேட்கணுமா, லவ் பண்ணுற தயம், யார் சொன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேண்ணா,
சொல்லு. சொன்னாடி எனக்கு டெடிகேட் பண்ண சொல்லி பாட்டு கேட்டனா மூடிட்டு எதுக்காக ஸ்டேஜ் கொஞ்சம் அதை மட்டும் பண்ணிட்டு மூடிட்டு போகணும். மற்றதெல்லாம் நீ பண்ணிவிட்டு 1008 கொஷின் நாளைக்கு ஹெட்லைனே நீயும் நான் தாண்டி. தயம் ஹெட்லைன் நம்மளாக இருந்தால் டிஆர்பி. ஆமாம் மயிருடி. ஒரு நாள் டிஆர்பி வந்தால் போதுமா? மற்ற நாளில் உங்கள் அப்பா நான் கொடுப்பான் சொல்லுடி. தயம் அப்பா பார்த்தி இந்த பாருடி, யாரை கேட்டு கொடுத்த, யாரை கேட்டு பாட்டு பண்ண? நாளைக்கு இன்டர்வியூ வர போவியா நீ? இதுக்கே வச்சு செய்வானுங்க. இன்டர்வியூ வர அதெல்லாம் கூட்டு வர கொடுப்பாளா விட்டுரும். பாரு தயம் என்ன கிளம்புடா நான் பார்த்துக்கிறேன் கிளம்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அனுப்பிவிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு இப்படி வேகமாக கேரவனுக்குள்ளே தான் போகிறாரு. தயம் என்ன தயம் பண்ணுற? என்ன நினச்சிருக்க? என்ன நினச்சிருக்க? யாரு கேட்டு தவறாலாம் எதாவது பேச நீ? தும்முறு வந்துச்சாடி. தயம் காது வலிக்குது தான். ஏன் தயம் பண்ணுற? வலிக்கட்டும்டி வலிக்கட்டும். உனக்கு திமுறு வந்துடுச்சுடி. இதான் கொழுப்புடி உனக்கு. ஆமாம் ரொம்ப திமுறு வந்துடுச்சு. தயம் கூட பொண்டாட்டியே ரொம்ப திமுறு வந்துடுச்சு. ஐடல் ஆகிட்டேன். நான் ஒரு நாள் மட்டும் வந்தால் போதும் தயம். இதுக்கப்புறம் போதும். நீ மட்டும்தான் எனக்கு வேணும் தயம். ப்ளீஸ் வேணாம் தயம். எனக்கு இந்த ஃபீல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. இந்த பாரு சும்மா விடுறதில்லாண்டி ஓவராக பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் ரெடியாக தான் இருக்கேன். அழறியா? தயம் ஓவராக பேசுகிறேன். நான் அழுவேண்டா. என்ன நினச்சிட்ருக்கேன்? எப்போ பாரு என்ன திட்டி உருட்டி மிரட்டி நீ வேணுன்றதை சாதிச்சிட்டல. அப்புறம் என்னடா இன்னும் வேணும் உனக்கு? தான் நீ சொன்னியே தயம் ஐடியில் இருந்தால் 1008 பிரச்சனை வரும், என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி. இதுக்கப்புறம் வேணாம் தயம். உன்னோட பேர் எட்ஜுக்கு வந்துடுச்சு. போதும் தயம் ப்ளீஸ் தயம் வேணாம் தயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பீங்களா? அவருக்குமே புரியுது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உங்களை கட்டி அணைக்கல, அப்படியே தள்ளி விட்டுட்டு அவர் மட்டும் கேரவான்லேருந்து வெளில போயிருப்பார். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் தான் இப்போ பெரிய ஐடல் ஆகிட்டிங்கள, நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கணும் அப்படின்றது தான் அங்கே ரூல். இப்போது நீங்கள் வந்து இப்போது தயங்கோட வீட்டுக்கு போகிறதா அப்படியே கிளம்ப சொல்லியிருப்பீங்க, கார் எடுக்க சொல்லியிருப்பீங்க. ஃபைனலாக நீங்கள் தயங்கோட வீட்டுக்குமே வந்திருப்பீங்க. இங்கே ஜங்குக்கு ஜிமின்னு அது மட்டும் இல்லாத மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸுமே வந்திருப்பாங்க உங்களை பார்க்குறதுக்கு. கேரவனில் இல்லைன்னு சொல்லி எங்கே சொல்லியிருப்பாங்களா? தயங்கோட வீட்டுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு இன்ஃபார்மும் சொல்லியிருப்பாங்க. இப்போது தயங்கோட வீட்டுக்கு தான் அவங்களுமே வந்திருப்பாங்க. வயன் ஜங்கு மாஸ்டர் ஆரம்பண்ணா ஷிகாண்ணா ஜின்னண்ணா நீங்கள் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். கீப் ராக்கிங்டா கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பு ஜின்னு ஷுகா எல்லாருமே உங்களை பாராட்டிகிட்டே இருக்காங்க. ஃபைனலாக ஃப்ளெக்ஸி டான்ஸ்லாம் வந்துச்சு. அப்புறம் தயங்கூட டூயிட்டா? என்ன மாஸ்டர் நீங்களே எப்படி பேசுகிறீங்க? அவர் என்னவோ என்னை பிடிக்கலன்ற மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. இவ்வளோ சொன்னால் கேட்கவே மாட்டுறாரு மாஸ்டர். நான் என்ன தான் பண்ணிட்டு சொல்லுங்கள்? இதோட போதும்னு சொன்னால் நிறுத்த மாட்டுறாரு மாஸ்டர். நான் இப்படியே இருக்கணுன்றார். சரி ஓகே, அப்போ என்ன பண்ணேன்? அவனை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா ஆகிடலாரு மாஸ்டர். அது எப்படி? சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை ஏக்கமாக அப்படியே பார்த்துட்ருவாரு. நீங்கள் வந்து இப்போ ஜங்கு கிட்ட தேங்க்ஸ் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து நீங்கள் கும்பிட்ருப்பீங்களா? என்ன பண்ணுற? எந்திரி. இல்லை ஜங்கு எந்திரி. தேங்க் ஒன்று ரொம்ப விரும்புகிறான், பார்த்துக்கோ. அவன்கிட்ட தான் உன்னை பார்த்துக்கணுன்னு சொல்லணும். பட் என்ன பண்ணுறது, நீ தான் அவனை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. இங்கே தயங்க உங்களை பார்க்குறதுக்காக இப்போ வீட்டுக்கு வந்திருப்பாரா? நீங்கள் வந்து அழகாக சாரி கட்டிக்கிட்டு லவ் சாரில் அப்படியே ரொம்ப அப்படியே ரொமான்டிக்காக நின்றுட்டுருப்பீங்க. என்னடி பண்ணுற? என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். புருஷா என்ன கோவத்தில் வந்திருக்கியா? என்னை கோவப்படுத்தி பார்க்காத. போ ட்ரெஸ்ஸை மாற்ற, அவட கொஞ்சம் பேசணும். நான் அதை விட முக்கியமான விஷயம்லாம் பேச வேண்டியது இருக்கே. என்னடி தும்முறா? தும்முறான்னு கேட்குறேன். ஆமாம் தயம், ரொம்ப திமிரு. என் புருஷனை விட எனக்கு ரொம்ப திமிரு புருஷா அப்படின்னு சொல்லி அவரை கட்டிப்பிடிப்பீங்களா? அவர் அப்படியே உங்களை தள்ளி விட்டு என்னடி பண்ணுற? என்ன பண்ணுறான்னு கேட்குறேன். சரி தயம் நீ சொல்லு,
இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்படி ஐடியாவே இருக்கணுமா? இல்லை உன் பொண்டாட்டியாக இருக்கணுமா? இல்லை ஐடியலாக இருந்துட்டு வேறு எவனுக்கா? என்னடி பேசுகிற? அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். என்ன தான் பண்ணணும் சொல்லுதேன். என்னால் முடியல. உன்கிட்ட செருப்படி வாங்கிட்டாலாம் என்னால் இருக்க முடியாது. புரிஞ்சுதா? நான் உன்கிட்ட இப்போலாம் அடி வாங்கிறதுக்கு திட்டு வாங்கிறதுக்கு ரீசனே நீ மட்டும்தான் தேவை. இதை பாரு, நீ ஐடல். ஐடல்னால் எப்படி இருக்கணும்னு எல்லாம் தெரிஞ்சிட்டோம். இந்த மாதிரி பேசுகிறத என்னை செடியூஸ் பண்ணுறத பண்ணாத. வெளில கொடுத்துருவேன் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கான்சர்ட்க்கு ரெடியாக போ. ப்ராக்டிஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ப்ராக்டிஸ்க்கு ரெடியாகும். தயா, நீ இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல? இதோ பாரி, சொன்னதை மட்டும் செய். திரும்ப 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 உன் பொண்டாட்டின்னு சொல்லாத. என்ன உனக்கு வேணுமா அதை? வேணுமாடி? ஆமாம் தயா, வேணும். வெக்கமா இல்லையாடி உனக்கு? இல்லை தயா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படியே முத்தம் கொடுத்துருப்பீங்க. என்ன தயா, புரியும் நினைக்கிற தயம் உனக்கு புரியும். அவருமே நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அவாய்ட் பண்ணல. சேம் டைம் இப்போது அவருமே பேக் கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். அந்த கிஸ் ரொம்ப லென்த்தியாக அப்படியே ஒரு 5 minutes 6 minutes அப்படி கிராஸ் ஆகுமா? தயா, உனக்கு என்ன? பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும். உண்மையாக தயா, என்ன உனக்கு இவ்வளோ பிடிக்கும் தயா? ரொம்ப பிடிக்கும்டி, உன்னை எனக்கு இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணத்தை அப்படியே அவருக்கு பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு உன் கண்ணையும் பார்க்குறாரு. உன் கண்ணில் அப்படியே ஈரமாக கசிஞ்ச மாதிரி இந்த கண்ணீர் தூள் இருக்குமா? அவர் அப்படியே கண்ணில் கட்டவிரலில் 2 கட்டவிரலையும் அப்படியே தொடச்சி விட்டுட்டு, பாரி பொண்டாடி, தெரில உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். ஆனால் உனக்கு இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு இதெல்லாம் சாதாரணம். இதை விட நீ பெரிய இடத்துக்கு போகணும். அதாண்டி என்னோடய ஆசை. தயா, ஆமாம், மனசில் வச்சுக்கோ. புரியுதா? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால என்ன? ஆசைப்பட்ற அதானே? தயா, புரியுதடி, புரியுது. தயா, இப்போ உனக்கு தோணல தயா? எனக்கு மட்டும்தான் தோணுதுன்னு நினைக்கிறியா தயா? இல்லடி, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தயா, என்ன பேசுகிற? நான் கண்ட்ரோலாக தான் இருந்துகிட்ருக்கேன். இத்தனை நாள் கண்ட்ரோலாக இருந்துகிட்ருக்கேன். உனக்கு புரியலையாடி? இல்லை தயா, இல்லை வேண்டாம், நிறுத்து. வேணாம் தயா, வேணாம், நிறுத்து தயா. இது கண்ட்ரோல் சம்மந்தப்பட்டதே இல்லை தயா. ஹர்ட் பண்ணாத, தயவு செஞ்சு நிறுத்து தயா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்களா? அவர் உங்கள் மேலே ஃபுல்லாக கிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். சம்டைம்ஸ் இப்போது பேக் சைடில் உங்கள் கழுத்துக்கு கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பேக் நெக்கு அப்படி உங்கள் முதுகு அப்படின்னு சொல்லி ஒரு கிஸ் பண்ண நீங்கள் நெல்லைய ஆரம்பிக்கிறீங்க. சம்டைம் என்ன சொல்லியிருப்பீங்க? வேண்டாம் தயாங்க நிறுத்து. நீ கண்ட்ரோலாக இருக்கன்னு சொல்கிறல்ல, நீ நிறுத்து, வேண்டாம். இது லவ்வால் வரணும். ஜஸ்ட் நான் கேட்டேன்றதுக்காக கிடையாது இது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லிகிட்டே இருந்துகிட்ருப்பீங்க. அவர் உங்களை திரும்ப திரும்ப கீஸ் கொடுத்துட்டே இருந்தவர் இப்போது கீஸ்லாம் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தயா, போதும் தயா, போதும். தயவு செஞ்சு நிறுத்து தயா, வேணாம் தயா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்களா? அவர் எதையுமே கேட்காம திரும்ப இப்போது உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். வேணாம் தயா, வேணாம். ஏண்டி, உன் மேலே லெவலாக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு ஒரு குடி, எனக்கும் லவ் இருக்குது, உன்னை விட அதிகமாக. அதனால தாண்டி உன்னை சோலோவாக டிபெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தயா, ஆமாம், என் பொண்டாட்டிய ரொம்ப 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 நல்லா பார்த்துக்கணும்ல தயா. அப்போ நீ எப்போ சோலோவாக தான் இருப்ப, தனியாக. ஒரே நிலா ஒரே சூரியன்டி நீ, ஸ்டார்லாம் கிடையாது. 1000ல் நீயும் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு.
ஒன்றே ஒன்று தாண்டி இந்த உலகத்தில், ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், பொண்டாட்டி. தயம், என்னடா சொல்கிற? ஓ, இது பர்மனண்டா? டீ புருஷா, என்னடி பண்ணுறா? புருஷா அப்படின்னு சொல்லி அவருக்கு நீங்கள் முகம் ஃபுல்லாக முத்த மழையாக அப்படியே கொடுத்துட்டே இருப்பீங்களா? அவருமே உங்களுக்கு இப்போ பேக் கிஸ் அப்படியே உங்கள் முகத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் கொடுத்துட்டே இருக்காரு. தயம் தயம் என்னோடி, இது என்னோட டான், புரிஞ்சதில்ல? இது நடந்தாலும் பொறுத்துக்கொண்ணு. தயம் இல்லை, எனக்கு வேண்டாமே. எனக்கு வேணும்டி, வேணும். இன்னிலேருந்து டீலே வேணும். தயம், உண்மையாவா? உண்மையாதாண்டி பொண்டாட்டி. தயம் என்ன அப்படின்னு சொல்லி 2 பேருமே இப்போது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்திருப்பீங்க. தயம் தயம் வேணாம் தயம், தயம் என்ன 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 பண்ணுறது? தயம் மூச்சு விட முடியல. தயம் 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவர் இப்போது உங்கள் மேலே ஃபுல்லாக அப்படி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இப்போ அப்படி தான் தயங்க இப்போ ஃபோன் வந்துகிட்டே இருக்குமா? தயம் கால் வருது. தயம் யார் பாரு? தயம் ரிப்பீட்டாக கால் வந்துகிட்டே இருக்கு. தயம் தயம் வரட்டும்டி, அதனால என்ன, ஏதாவது கண்டிப்பாக பிரச்சனையாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம் விடு. தயம் இல்லை பாரு தயம், என்னென்னு பாரு தயம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்களா? எவ்வளோன்னு தெரிலடி அப்படின்னு சொல்லி இப்போது கால் எடுத்துருப்பாரு. பார்த்தா இப்போது ஹலோ சொல்டா. மாஸ்டர் மாஸ்டர் இது இந்த மாதிரி என்னாச்சுடா? என்ன நீங்கள் கிளம்பி ஸ்டூடியோ வரீங்களா? என்னாச்சுடா, என்னன்னு சொல்லுங்கள். இல்லை மாஸ்டர், நீங்களும் மேமும் என்னன்னு சொல்லுங்கள். இல்லை மாஸ்டர், நீங்களும் மேடமும் சேர்ந்துருக்கிற மாதிரி பிக்சர் யாரோ லீக் பண்ணி விட்டுருக்காங்க மாஸ்டர். ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. டிவி மீடியா அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்லேருந்து வந்துருக்காங்க மாஸ்டர். வந்துடுங்க மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர். யார் அது? யார் என்னன்னு பார்த்துங்களா? தெரில மாஸ்டர், வாங்க மாஸ்டர். இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க மாஸ்டர். நம்ம எல்லாருமே மெம்பர்ஷிப்பில் எல்லாமே வந்துட்டாங்க மாஸ்டர். வந்துடுங்க மாஸ்டர், சீக்கிரம். பேச முடியல, என்ன எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் ரூமில் இருக்கீங்களா, 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க மாஸ்டர். வந்துடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபோன் கட்டாக இருக்கும். இங்கே தயாங்க அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து தயாங் என்னாச்சு? தயாங் என்ன? தயாங் ஐயோ கடவுளே, சரிடி நீ இரு, நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு தயாங்? இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்புவாரா? இங்கே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. தயாங் தயாங் என்னாச்சு? தயாங் தயாங் இருடி, ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன், நீ இரு, வெயிட் பண்ணேன். நீ எதுவும் பயப்படாத, உனக்கு ஏதாவது கால் வந்தனா எடுக்காத, நான் பார்த்துக்கிறேன், நீ இரு. தயாங் இருடி பொண்டாட்டி, இரு, இவனுங்க வர ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தயாங் இருடி, இப்படி பயப்படுவா அப்படின்னு சொல்லி அவர் கடன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். நீங்கள் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பயந்துட்டு நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, மேம் இதான் இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு மேம், கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மேம், சார் என்ன சொன்னாரோ அதே கேளுங்க மேம், ப்ளீஸ் மேம், வேறு ஏதோ கால் ஏதாவது வந்ததுன்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபோனை வச்சுருப்பாங்களா? நீங்கள் வந்து இப்போது விஷயம் தெரிஞ்சவொடனே என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது ஸ்டூடியோக்கு தான் இப்போ கிளம்புறீங்க. அங்கே ஆல்ரெடி வந்து தயங்க வந்து என்னாச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் மேம் எங்கே சார்? ஒயின் மேம் எங்கே? அவங்ககிட்ட தான் நாங்கள் கொஷின் கேட்கணும், என்ன நடக்குதுங்க? ஐடலாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, சம்டைம்ஸ் இந்த பிக்சருக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? என்ன அர்த்தம்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்டாக என் கூட நின்றுட்டுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அது எல்லாத்தையும் தப்பாக போர்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வேலையை பாருங்கள்
அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து கிளம்பி போவாரா. கரெக்டாக நீங்கள் அங்கேருந்து காரில் இறங்குவீங்க. உங்களை பார்த்தோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகுது தயாங்கு. ஏய், யாரா கால் பண்ணீங்க? சார், இல்லை சார், அவங்க தான் கால் பண்ணாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சு சார் போடா அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணியிருப்பாரு தயங்க வந்து அங்கே இருக்கிற மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அந்த பக்கமாக அனுப்பிவிட்டு உங்ககிட்ட அப்படியே வரத்துக்கு வருவாரா. நீங்கள் வந்து வேகமாக வருவீங்க. டி பார்த்துக்கோங்கடா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி தயங்க உங்களை அப்படியே டேரெக்டாக அப்படியே முகத்தை மறைச்ச மாதிரி அப்படியே கூப்பிட்டு போயிருப்பாரு திரும்ப. தயங்க போய்ட்டு தயங்க நான் சொல்லணும் தயங்க ஒரு மயிறு கழட்ட வேணாண்டி, ஒழுங்காக வந்துடு தயங்க. இல்லை தயங்க நான் சொல்லணும் தயங்க. உனக்கு எனக்கோ கல்யாணம் ஆனது எல்லாத்தையும் சொல்கிறேன். இதுக்கப்புறம் அந்த ஐடல்ன்ற விஷயம் எனக்கு வேணாம் தயங்க, விட்டுரு தயங்க. ஏய் பாரு மயிறு, ஏதாவது பண்ணாத வா தயங்க, வேண்டாம் தயங்க, வந்துடுறீ, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களை காரில் தள்ளிட்டு உங்களை ஃபோர்ஸ் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விட்டு விட்டுட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு விட்டு என்னடி சொல்ல போகிறேன்? என்ன சொல்ல போகிறேன்? போடுறீ இப்போது ஐ ஐ பீக்கில் இருந்துட்டுருக்காடி. இந்த டைமில் போய் சொன்னேன்னு வச்சுக்கேன், எல்லாமே அப்படியே தலைக்கீழ கவுத்து போட மாதிரி. உனக்கு ஸ்பான்சர் பண்ணது நான் மட்டும் தான் நினச்சிட்ருக்கியா? நிறைய பேர் உனக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்கடி. அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ்க்கு பிராண்ட் அம்பாசிடராக உன்னை போட்டிருக்காங்க. நிறைய டீல்ஸ் இருக்குது. எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். இப்போ மட்டும் நீ போய் வாய் திறந்துன்னு வச்சுக்கேன், எல்லாமே ஃப்ளாப்டி, எல்லாமே ஃபெயிலியர். புரிஞ்சுக்கோ, ஏன் சொத்தை விற்றா கூட எதுவும் பண்ண முடியாது. 5 வருஷத்துக்கு நீ ஐடலாக இருந்து தான் ஆகணும். தயா புரிஞ்சுக்கோடி. இல்லை தயங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். என்னடி என்ன ஒத்துக்க மாட்டேன்? தயா வேணாம் தயா, என்னால் இப்படிலாம் இருக்க முடியல தயா, ப்ளீஸ் தயா. இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் தயங்கிட்ட பேசவே இல்லை. தயங்க உங்ககிட்ட ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் பேசவே இல்லை, கோச்சிட்ருக்கீங்க. இந்த பாரி பண்ணாடி என்ன பார்க்கணும், என்ன தயங்க பார்க்கணும்? அதான் 5 வருஷத்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டால, இருக்கு, வேறு வழி இல்லை, இருக்கு. நீ சொல்கிறத நான் கேட்குறேன்றதுக்காக நீ என்ன நிறைய படுத்துற அப்படின்னு சொல்லி நீங்கள் அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. அவர் உங்களை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். இப்போது திரும்ப உங்களுக்கு முத்தம் கொடுத்து திரும்ப உங்களை இது பண்ண ட்ரை பண்ணுவாரா? நீங்கள் தள்ளி விட்டு போதாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டே இருப்பீங்க. என்னடி என் பொண்ணாடி தானே நீ? யார் சொன்னா? இல்லவே இல்லை. ஏன் என் கழுத்தில் என்ன தாலி இருக்கான்னு? இல்லை அதான் எப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு, விடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கோச்சிட்டு அப்படி தான் ஒரு 4 மந்த் 3 மந்த்ஸ் கிட்ட கிராஸ் ஆகிட்ருக்கோம். அவர் இப்போது உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ இன்னும் ரொம்ப கோவமாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. டெய்லி அவர்கிட்ட பேசுகிறது கிடையாது, முகம் கொடுத்து கூட பேசுகிறது கிடையாது. சம்டைம்ஸ் நீங்கள் அவரை கேட்காமலே உங்கள் அசிஸ்டண்ட் கூட கிளம்பிடுவீங்க. அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கிராஸ் ஆகிருக்கும். இன்னும் 3 இயர்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குன்றப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப மோசமாகுது, ரொம்ப கோவமாக இருக்குது. நீங்கள் இந்தியாவுக்கு போகணும், உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும், உங்கள் ஊர் சுற்றி பார்க்கணும், திரும்ப எல்லாமே உங்களுக்கு மனசுக்குள்ளால் ஆசையாக இருந்துகிட்டே இருக்கும். இங்கேருந்து போக முடியாது, ஸ்கெடியூல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்றதால நீங்கள் தயங்கிட்ட பேசவே மாட்டீங்க. இன்னும் ரொம்ப கோவமாகிட்டே போகுமா? தாங்க என்ன பண்ணியிருப்பாரு இப்போது உங்களுக்குன்னு இப்போ பெரிய சொத்து பந்திப்பு அதிகமாகிடுச்சுப்போ. உங்கள் தங்கச்சிலாம் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு உங்கள் தங்கச்சிக்குமே இப்போ அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் இப்போது வெல் செட்டில்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருப்பாங்க. இந்தியாவிலும் உங்களுக்கு நிறைய சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கும். இங்கே இப்போது பாருடி பொண்ணாடி, ஏய் என்னடி கோவம், ஏன்டி இப்படி தவிக்க விடுற? நான் பெரிய ஐடல்டி, இங்கே பாரு, எனக்காக எத்தனை பொண்ணுங்க க்யூவில் நின்றுட்டுருக்காங்க, நான் உன் பின்னாடி தவிச்சிட்ருக்கேன். என்னடி பண்ணுற? அதான் பின்னாடி நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, போங்க. என் பின்னாடி நிறைய பசங்க இருக்காங்க, நானும் போவேன். ரொம்ப பண்ணுறான் வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிஹேவ் பண்ணிகிட்டே போவீங்களா? சரிடி சரி. ஆனால் என்ன, உன்னோட அசிஸ்டண்ட் இருக்கால்ல புதுசா ஜானு, அவெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா தான் இருக்கா, நல்லா அழகா ஸ்ட்ரக்சரா. ஓ அந்தளவுக்கு சரிடா, உன்னால் முடிஞ்ச நீ பார்த்துக்கோ. என்னோடய அசிஸ்டண்ட் அதுக்கு முன்னாடிலேருந்து இருந்துகிட்ருக்கான். எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். என்ன ஏய் என்னடி தும்முறான்னு கேட்கு.
என்ன பண்ணிகிட்ருக்க? கையை விடுத்தேன். ஏண்டி ஏன் எவன் பார்த்தா எனக்குண்ணே என் பொண்டாட்டி நான் கையை பிடிச்சி எடுக்கிறேன். தயா வாடி தயம் இது காரவனுக்குள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிருப்பார். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டு நீங்கள் பின்னாடியே போயிருப்பீங்களா? நீங்கள் போகவும் அவர் கையை பிடிச்சி உங்களை இழுத்து உங்களை வாலில் பின் பண்ணவும் அப்படின்ற மாதிரி இருக்குமா? தயா என்ன கேரவனுக்குள்ளவே என்ன நீ என்ன ட்ரை பண்ணால் நான் வரமாட்டேன். ஒன்றையும் யாருக்கு கேட்க போகிறா? எனக்கு கேட்காம எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட் என்னடா பண்ணுறேன்? மடி என்ன ஜஸ்ட் ஃபோட்டோ தானே, நல்லா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அங்கங்கே இச்சா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நாளைக்கு உங்களுக்கு கான்சர்ட்டு, ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா இப்போ போய் இப்படி பண்ணுறான், மேலே ஏதாவது மார்க்ஸ் ஏதாவது விழுந்துட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக பயமும் இருக்கும். தயா ரெடி என்ன இது ஷூட்டிங் ஸ்பாட் இங்கே வந்து தெரியும் எனக்கு வேணும். தயா வேணும் இல்லை பாடி 2 hours டிலே ஆகும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்ச போயிருக்கும். என்னடா அவன் அப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அவரே பார்த்துட்டே இருப்பீங்களா? ரெடி இல்லை தயா என்ன பண்ணுற, நீ தான் சொல்லுவ எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு. ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்தா நாளைக்கு சொல்கிறேன் மீதியை. தயா நாளைக்கு சொல்கிறேன். போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பு. இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது மேக்கப் போட்டு மறைச்சு கொடி. இல்லை என்ன நீ தான் ரெடி பண்ணுற, நானும் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துகிட்டே இருப்பீங்களா? அவர் உங்களை தூக்கி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ்ஸு கூட அவர் தான் பண்ணி விட்டுறாரு. தயா என்னடி இது என்ன மண்டை இது? அப்புறம் உன்னை ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி என் அலங்கோலை பண்ணி வச்சிருக்கடி. சரி என் புருஷன் தானே என்ன எல்லாம் பண்ணு. இது என்னது இந்த கையிலலாம் தெரியுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிப்பீங்களா? அங்கேயுமே ஃபவுண்டேஷன் அது இதுன்னு மேக்கப் ஐட்டம்ஸாக போட்டு அப்புறம்டி வேறு எங்கேயாவது தெரியுதா? எனக்கு தெரியலப்பா, முதுகுலலாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. சரிடி நீ இப்போது ஸ்லீவ்லெஸ் யூஸ் பண்ணாத, ஸ்லீவோட ஏதோ ஃபோட்டோ ஷூட்க்கு இது பண்ணு போ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அப்படி தான் முடிஞ்சிருக்கும். அடுத்த நாள் கான்சர்ட்டில் உங்களோட சாங் தான் அப்படியே தெறிக்க விடுறீங்க. செம்ம அப்படியே வைப்பில் நீங்கள் பாடுறீங்க. எப்பவும் போல் இல்லாமல் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது சாங்கு. உங்களோட வைப்பே வேறு லெவலில் இருக்குது. அங்கே இருக்கிற உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து எங்கள் தயங்க பார்த்துட்டே தான் பாடிட்டே இருப்பீங்க. தயங்க சடனாக அப்படியே மேடைக்கு வந்திருப்பாரு. தயங் நீ நான் தானே சேர்ந்து பாடலாமா? சேர்ந்து பாடலாமா? பாடலாம் தயங் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு மைக் எடுத்துகிட்டு போவீங்களா? அதுக்கு முன்னாடி அவரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தயங் உனக்காக தண்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அப்படியே மைக்கிலையுமே சேர்த்து மாதிரி சொல்லிகிட்டே அப்படியே பாடுவாரா? உங்கள் லென்த் இயர்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகுது. இது எல்லாருக்குமே அப்படியே சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே இது. இப்போ எல்லாருக்குமே இப்போ தயங் வந்து உங்களை லவ் பண்ணுறாரு, ஆல்ரெடி நீங்கள் மேரிட் அப்படின்றது எல்லாமே இந்த சாங்ஸில் வந்து ஆடாயிருக்கும். தயங் ஆமாடி பொண்டாட்டி லவ் யூண்ணே உலகத்துக்கே தெரிய போகுது இது. தயங் லவ் யூ தயங் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தயங்க அப்படியே கட்டி பிடிச்சிருப்பீங்க. அவருமே பேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இங்கே பேக்ரவுண்ட் மியூசிக்கே வேறு வைப்பில் இருந்துகிட்ருக்கு. உங்களை சுற்றின மாதிரியே கலர் லைட்ஸ் அப்படியே எரிஞ்சிகிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே அவ்வளோ கத்துறாங்க. சேம் டைம்ஸ் நிறைய பேர் ஹர்ட்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலுமே கூட ரொம்ப நாளாக நீங்கள் வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் தான் உங்களை டெபியூட் பண்ணியிருக்காரு, அவர் தான் உங்களை வந்து எல்லாருக்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அப்படின்றப்போ அது வேறு மாதிரி ஃபீல் கொடுக்கும்ல. அவங்க மனசில் பதிய வச்சிருச்சு தயங்குடைய ஆள் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி, அதாவது சொல்லாமல் சொல்ல வச்சிருச்சு அப்படின்ற மாதிரியே இருக்குமா? எல்லாருமே சேம் டைம்ஸ் இப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் லைஃப் ரொம்ப ஜாலியாக போகுது. நீங்கள் ஐடலாக இருந்துட்டு தான் இருக்கீங்க. சேம் டைம்ஸ் இப்போது 2 பேரும் சேர்ந்து இப்போது பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் கான்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பிடிஎஸ்லேருந்து மொத்தமாக ஒரு வெளில வரலனா கூட உங்கள் கூட அப்பப்போ சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு.
ஓகேடா guys, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கட்டும். ஸ்டோரி லைன் இங்கே இதோட அப்படியே எண்ட் ஆகட்டும். உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே வேறு மாதிரி எஃப்எஃப்ஆ கொடுத்தாலும் இல்லை ஒன் ஷாட் தான் நான் போட்டாலும் நான் இந்த சேனலில் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூடா guys. பாய். ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருத்திக்க தயாராக இருக்கேன். எப்போவுமே என்னுடைய சேனல் என்னுடைய வாய்ஸ் உங்களுக்காக ஒலிச்சிட்டே இருக்கும்.